வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தொடர்ந்து இப்பொழுது இந்த 9ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். இது இந்த அத்தியாயத்தின் 5வது பதிவாகும். இதுவரை நாம் பார்த்த இந்த பதிவுகளில் பராசரர் ஒருவருடைய அப்பாவின் இறப்பு என்பது எப்பொழுது நடக்கலாம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது என்பதை எப்படி கண்டறிவது, அது அந்த நிகழ்வு நடக்கின்ற ஒரு வயது என்பதை எப்படி கண்டறிவது என்பதை பல்வேறு விதமாக தொடர்ந்து விளக்கி வருகிறார். அதே போல இந்த வயது என்பது சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி செய்திருக்கக்கூடும் என்பதாக நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இந்த பதிவிலும் பராசரர் ஒரு சில முக்கியமான விதிகளை இந்த வயது என்பது பற்றி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எப்பொழுது நடக்கும் என்பது பற்றிய அந்த விளக்கங்களை இந்த பதிவிலும் தொடரப்போகிறது. வாருங்கள் நாம் பதிவிற்குள் செல்வோம். சென்ற பதிவில் நாம் ஸ்லோகம் 22 முதல் வரி வரை பார்த்திருந்தோம். எனவே இந்த பதிவை 22ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி 2வது வரியிலிருந்து துவங்குவோம். இதே ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா மற்றும் கிரிதார் விலால், கணேஷ் தத் பாட்டக், தேவசந்திரஜா போன்றவர்களுடைய நூலிலும் எந்த விதமான வேறுபாடுமின்றி இந்த ஸ்லோகங்கள் காண கிடைக்கின்றன. பாக்யாத் சப்தமகே சூரியே பிராத்ரு சப்தமக ஸ்தமக ஷஷ்டே அப்தே பஞ்ச விம்சாப்தே பிதுர் மரணம் ஆதிசேத் ரந்திரா ஜாமித்ரகே மந்தே மந்தா ஜாமித்ரகே ரவாவ் த்ரிம்சைக விம்சே ஷட்விம்சே ஜனகஸ்ய மிருதிர் பவேத். பாக்யா, இந்த ஆத் என்ற விகுதி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அங்கிருந்து என்ற விளக்கம் என்பது வருகிறது என்பதாக பார்த்திருந்தோம். எனவே பாக்ய ஆத் என்பதால் 9ஆம் பாவகத்தில் இருந்து சப்தமகே 7ஆம் பாவகத்தில். எனவே எந்த இடத்தில் 9ஆம் பாவகத்தின் மையப்புள்ளி என்பது வருகிறதோ அதிலிருந்து 7ஆம் பாவகத்தில், அதிலிருந்து கணக்கிட்டு வருகின்ற 7ஆம் பாவகத்தில் சூரியன். இந்த இடத்தில் இந்த 9க்கு 7 என்னும் பொழுது அது நேரடியாக 3ஆம் பாவகம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள கூடும். ஆனால் இந்த ஸ்லோகங்கள் அதுபோல சொல்லவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 9ஐ வைத்து நாம் மீண்டும் பாவக சக்கரம் வரைந்து அதில் 7ஆம் பாவகம் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அது 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடும். ஆனால் 3ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்பதாலேயே அது 9க்கு 7ஆக இருக்கும் என்பதாக சொல்ல முடியாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இது பெரும்பாலும் 3ஆம் பாவகத்தில் கிரகம் இருந்தால் இந்த விதி பொருந்தி வர வாய்ப்பிருக்கிறது என்பதாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 9க்கு 7 சூரியன், பிராத்ரு என்றால் 3ஆம் பாவகம், சகோதர பாவகம் என்பதால் பிராத்ரு என்ற சொல் 3ஆம் பாவகத்தை குறிக்கும். சப்தமக ஸ்தமக, சப்தம என்றால் 7, க என்றால் சென்றிருக்கின்ற, தம என்றால் சனி. எனவே 7ஆம் பாவகத்தில் சனி, 3க்கு 7 சனி. எனவே 3க்கு 7 என்றால் 9ஆம் பாவகம் என்பதாக நாம் நினைவில் கொள்ள முடியும். ஆனால் இந்த ஸ்லோகம் நேரடியாக இவ்வளவு ஒரு விளக்கமாக சொல்லாமல் 3ஆம் பாவகத்தில் சூரியன், 7ஆம் பாவகத்தில் 9ஆம் பாவத்தில் சனி என்பதாக நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்லோகம் அதுபோல சொல்லவில்லை. 9க்கு 7 சூரியன், 3க்கு 7 சனி என்பதாக சொல்கிறது. எனவேதான் இந்த ஸ்லோகத்தை சற்றே நாம் உன்னிப்பாக கவனித்தால் எந்த விதமான விளக்கம் என்பது சொல்லப்பட முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஷஷ்டே அப்தே, ஷஷ்டே என்றால் 6 என்ற பொருள் வரும். அப்த என்றால் வயது. எனவே 6ஆம் வயதில். பஞ்ச விம்சாப்தே, பஞ்ச என்றால் 5, விம்ச என்றால் 20. எனவே 25ஆம் வயதில். பிதுர் மரணம், அப்பாவின் இறப்பு, ஆதி சேத் போன்ற பலன்கள். எனவே அப்பாவுக்கு இந்த வயதுகளில் சில பிரச்சனைகள் என்பது ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன.
அடுத்து இரண்டாவது அந்த 2 வரிகளை பார்த்தால் 23, 24 ஸ்லோகங்களை பார்த்தால் ரந்திர 8ஆம் பாவகத்திற்கு ஜாமித்ரகே மந்தே. ஜாமித்ர எனும் பொழுது அது 7ஐ சொல்லும் எதிர்பாவகம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஜாமித்ரகே மந்தே என்றால் சனி, 7ஆம் பாவகத்தில் சனி. எனவே 8க்கு 7 சனி, மந்தாஜ் சனிக்கு ஜாமித்ரகே ரவ 7ஆம் பாவகத்தில் சூரியன். எனவே சனிக்கு 7 சூரியன். த்ரிம்ச 30ஆம் வயதிலேயோ, ஏகவிம்ச 21ஆம் வயதிலேயோ, ஷட்விம்ச ஷட் என்பது 6, விம்ச என்பது 20. எனவே 26ஆம் வயதிலேயோ ஜனகஸ்ய அப்பாவின் மிருதிர் பவேத் இறப்பு என்பது நடக்கும் என்பதாக இந்த இரண்டாவது கடைசி வரி என்பது சொல்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 9ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகத்தில் சூரியன், 3ஆம் பாவகத்திற்கு 7 சனி. எனவே 9க்கு 7 சூரியன், 3ஆம் பாவகத்தை மையமாக வைத்து 7ஆம் பாவகத்தில் சனி. எனவே நாம் இந்த ஸ்ரீபதி பத்ததி என்ற முறையையே பராசரர் பயன்படுத்த சொல்கிறார் என்பதாக பார்த்திருந்தோம். எனவே இந்த ஸ்ரீபதி பத்ததி முறையில் இந்த பாவக மையப்புள்ளிகள் சரியாக 30-30 என்ற அளவில் இருக்காது. எனவே நாம் 9ஆம் பாவகம் என்னும் பொழுது அது சரியான ஒரு 30 பாகை என்ற அளவில் தூரத்தில் இருக்காது. அது எந்த ராசி உதிக்கிறது, எந்த காலகட்டத்தில் அந்த பிறப்பு என்பது நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் வைத்து இந்த பாவகங்களின் அளவு என்பது மாறுபடும். பாவகங்களை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை நாம் 5ஆம் அத்தியாய விளக்கங்களில் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த பாவகத்தை வைத்து 9க்கு 7 சூரியன் இருக்க வேண்டும். அதே போல 3க்கு 7 சனி இருக்க வேண்டும். 9க்கு 7 சூரியன் என்றால் சூரியன் 3ஆம் பாவகத்தில் இருக்க நிறைய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போல அந்த சூரியனுக்கு அந்த 3ஆம் பாவகத்திற்கு 7 சனி என்றால் இந்த ஸ்லோகம் சனி சூரியன் சமசப்தமம் என்பதை சொல்ல வருகிறது. ஆனால் அந்த சமசப்தமம் என்பது அந்த பாவகத்திலிருந்து கணக்கிட வேண்டும் என்ற புரிதல் இன்றியமையாதது. எனவே 9க்கு 7 சூரியனும் 3க்கு 7 சனியும் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரின் 6ஆம் வயதிலேயோ அல்லது 25ஆம் வயதிலேயோ, 6 எனும் பொழுது வளர் லக்னம் 6ஆம் பாவகத்தில் இருக்கும், 25 எனும் பொழுது வளர் லக்னம் லக்னத்தில் இருக்கும். எனவே அந்த வயதில் அப்பாவுடைய இறப்பு போன்ற பலன்கள் சொல்லப்படலாம் என்பதாக இந்த முதல் 2 வரிகள் சொல்ல வருகின்றன. எப்படி அந்த முதல் ஸ்லோகம் 9ல் இருந்து என்பதாக சொல்லுதோ, அதே போல 8க்கு 7 சனி இருக்க, எப்படி 9ஆம் பாவத்திலிருந்து 7 சூரியன் சனி சமசப்தமம் என்பதாக இந்த ஸ்லோகத்தை நினைவு வைத்துக் கொள்ளலாமோ, அதே போல 2வது ஸ்லோகத்தை 8ஆம் பாவத்திற்கு 7 சனி, அந்த சனிக்கு 7 சூரியன். எனவே எப்படி 9க்கு 7 பார்த்தோமோ அதே போல 8க்கு 7 சனி இருக்க, சனிக்கு 7 சூரியன் இருக்கும் பொழுது அவருடைய 21, 26 அல்லது 30ஆம் வயதில் அப்பாவின் இறப்பு என்பது இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 21 எனும் பொழுது 12 முடிந்து 9 எனும் பொழுது 9வது பாவகத்தில் வளர் லக்னம் என்பது இருக்கும். 26 எனும் பொழுது 2வது பாவகத்தில் வளர் லக்னம் இருக்கும். 30ஆம் வயதில் 6ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் இருக்கும். எனவே ஏன் இந்த குறிப்பிட்ட வயதில் இந்த குறிப்பிட்ட பாவகங்களை பராசரர் இந்த பலன்கள் நடக்கும் என்பதற்காக சொல்கிறார் என்பது இன்னும் எனக்கு புரியவில்லை. இது பற்றி தொடர்ந்து ஆராய்ந்தால் மட்டுமே ஏதேனும் தெளிவு என்பது கிடைக்கும். உங்களுக்கு இது பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் இந்தந்த வயதில் இந்த பலன்கள் என்பதாக இந்த சனி மற்றும் சூரியன் சமசப்தமமாக 9ஆம் பாவகத்தில் இருந்து வந்தாலோ
அல்லது 8ஆம் பாவத்தில் இருந்து வந்தாலோ இது போன்ற பலன்கள் என்பதாக சொல்கிறார். இது ராசி சக்கரத்தை விட இதை நாம் துவாதசாம்சத்தில் பார்த்தால் இந்த பலன்கள் பொருந்தி இருப்பதற்கு வாய்ப்பு மிகுதி என்பதாக எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 24 2வது வரி மற்றும் 25ஆம் ஸ்லோகத்தை இங்கு பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் கணேஷ் பாட்டக் அவர்களுடைய நூலிலும் காண கிடைக்கிறது. ஆனால் கணேஷ் அவருடைய நூலில் இந்த ஸ்லோகங்களின் எண்ணிக்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே இந்த 203 என்பதற்கு அடுத்து 204 வராமல் 173 என்பதாக வெவ்வேறு விதமான எண்ணிக்கை என்பது வருகிறது. எனவே இந்த இடத்தை இந்த ஸ்லோகத்தில் நான் அந்த எண்ணிக்கை என்பதை தரவில்லை. ஆனால் இந்த ஸ்லோகம் ஒரு சில வேறுபாடுகளுடன் காண கிடைக்கிறது. பாக்யேஷே நீச்ச ராசிஸ்தே ததீஷே பாக்ய ராசிகே ஷட்விம்ஷே அப்தே த்ரயஸ்திரிம்சே பிதுர் மரணம் ஆதிசே ஏவம் ஜாதஸ்ய தைவக்ஞோ ஃபலம் ஞாத்வா விநிர்திஷேத். இந்த 3வது வரி மட்டும் ஏவம் தாதஸ்ய போவித்வன் ஃபலம் ஞாத்வா சமாதிசேத். இந்த விநிர்திஷேத் என்பது சமாதிசேத் என்பதாகவும், ஜாதஸ்ய தைவக்ஞோ என்பது தாதஸ்ய போவித்வன் என்பதாகவும் மாறியிருக்கிறது. பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி நீச்ச ராசிஸ்தே தான் நீசம் பெறுகின்ற ராசியில் இருக்க, ததீஷே அந்த அதிபதி எந்த இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறதோ அதனுடைய அதிபதி. இப்பொழுது மேஷ ராசி என்று எடுத்துக்கொண்டால் மேஷத்திற்கு 9 என்பது தனுசாகும். எனவே தனுசின் அதிபதி 9ஆம் பாவகாதிபதி. எனவே குரு தன் நீச ராசியில் இருக்க, எனவே குரு சென்று மகரத்தில் இருக்கிறது. அந்த மகரத்தின் அதிபதி ததீஷே, மகரத்தின் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க, அது சென்று தனுசில் இருக்க. எனவே இது பொதுவாக நீச பரிவர்த்தனை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே 9ஆம் பாவகாதிபதி நீசம் பெற்று அந்த நீசம் பெற்ற இடத்தின் அதிபதி 9இல் இருக்கிறது என்பதால் இது நீச பரிவர்த்தனை என்ற விதமாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம், நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருக்க ஷட் விம்சே அப்தே, ஷட் என்றால் 6, விம்ச என்பது 20, எனவே 26ஆம் வயதில், த்ரயஸ்திரிம்சே 33ஆம் வயதில், த்ரய என்பது 3, திரிம்ச என்பது 30, பிதுர் மரணம் அப்பாவின் இறப்பு, ஆதிசேத் போன்ற பலன்கள். ஏவம் இவ்விதமாக ஜாதஸ்ய ஜாதகரின் தைவக்ஞ என்ற சொல்லுக்கு ஜோதிடர் என்ற பொருள் வரும், அல்லது முன்கூட்டி அறிபவர்கள் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஃபலம் ஞாத்வா, பலன்கள் எப்படி அறிவது, ஞ என்ற எழுத்து புரிதல் அறிதல் என்ற பொருளில் வரும். இது புதன் என்பதற்கும் ஞ என்ற ஞானம் என்ற சொல்லை வைத்து இந்த ஞ என்ற எழுத்து புதனுக்கும் சொல்கிறது. ஆனால் ஞாத்வா என்பதை அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் என்பதாக அதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். விநிர்திஷேத் சொல்லப்படுகிறது என்பதாக அந்த முதல் 3 வரிகளின் பொருள் என்பது இருக்கிறது. இந்த தாதஸ்ய போவித்வன் என்பதன் பொருள் என்றால், தாதஸ்ய என்றால் அப்பாவின், போவித்வன் என்றால் அறிவார்ந்தவர்கள், சமாதிசேத் அறியப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது. எனவே இந்த பொருள் என்பது மாறவில்லை, ஆனால் சொற்களின் பொருள் என்பது மாறியிருக்கிறது. இதில் இந்த ஜாதஸ்ய என்றால் இந்த ஜாதகருக்கு பலன் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். தாதஸ்ய என்றால் அப்பாவின் பலன் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த வரி என்பது இந்த அப்பாவை பற்றிய, அப்பாவின் இறப்பு என்பது எப்பொழுது நடக்கும் என்பது பற்றிய பலன்கள் என்பதால் இந்த தாதஸ்ய என்றாலும் ஜாதஸ்ய என்றாலும் இந்த முழுமையான பொருள் என்பது மாறவில்லை. ஆனால் ஸ்லோகங்களில் இந்த சொற்கள் மாறி கிடைக்கின்றன என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்து என்று பார்த்தால், 9ஆம் பாவகாதிபதி நீசம் பெற வேண்டும். அந்த நீசம் பெற்ற ராசியின் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் நீச பரிவர்த்தனை என்பதாக இதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகரின் 26ஆம் வயதிலேயோ அல்லது 33ஆம்
26 எனும் பொழுது 2ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் இருக்கும். 33 எனும் பொழுது 7ஆம் பாவகத்தில் அல்லது 8ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் என்பது இருக்கும். 24 மன்னிக்கவும் 9ஆம் பாவகத்தில் வளர் லக்னம் என்பது இருக்கும். எனவே அந்த லக்னத்தில் 2ஆம் பாவகத்திலேயோ அல்லது 9ஆம் பாவகத்திலேயோ இந்த வளர் லக்னம் செல்லும் பொழுது அப்பாவுடைய இறப்பு இது போன்ற 9ஆம் அதிபதி நீச பரிவர்த்தனை அடைந்திருந்தால் என்பதாக இதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதையும் நாம் துவாதசாம்சத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்பதாக நான் சிந்திக்கிறேன். ராசி சக்கரத்தில் இருப்பதை விட துவாதசாம்சத்தில் இது முக்கியமாக பலனை தரலாம். ஆனால் இது போன்ற ஜாதகங்கள் கிடைத்தால் மட்டுமே இந்த விதியை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். இது போன்று ஜாதகரை பற்றியோ அல்லது அவருடைய அப்பாவை பற்றிய பலன்களை ஒரு ஜோதிடர் எப்படி கண்டறிவது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதாக இந்த ஸ்லோகம் இந்த அப்பா பற்றிய பலன்களை சொல்லி முடிக்கிறது. அடுத்து நாம் ஸ்லோகம் 26 பார்ப்போம். இதே ஸ்லோகம் எந்த விதமான மாற்றமும் இன்றி தாராச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கிறது. பரமோச்சாம்சகே சுக்ரே பாக்யேஷேன சமன்விதே பிராத்ருஸ்தானே சனியுதே பகுபாக்யாதிபோ பவே. பரமோச்ச அம்சகே, பரம உச்ச அம்சத்தில் என்பதாக இதை பிடிக்கலாம். பரம உச்ச அம்சத்தில், அம்சகே என்பதால் பரம உச்ச அம்சத்தில் சுக்ரே சுக்கிரன் இருந்து, பாக்ய ஈஷேன 9ஆம் பாவகாதிபதியுடன் சமன்வித்தே சேர்ந்திருக்க. எனவே சுக்கிரன் பரம உச்ச அம்சத்தில் இருக்க வேண்டும், அது 9ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்திருக்க வேண்டும். பிராத்ருஸ்தானி 3ஆம் பாவகத்தில் சனி யுதே சனி இருக்க, பகுபாகிய பலவிதமான அதிர்ஷ்டம் கொண்ட, நன்மைகள் நிறைந்த, நல்லூழ் கொண்ட அதிபோ பவே அதிபராக அவர் இருப்பார், அந்த ஜாதகர் இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்பது எளிமையானது. சுக்கிரன் பரம உச்ச அம்சத்தில் இருந்து, எனவே சுக்கிரன் இப்பொழுது அம்சம் என்பதை நவாம்சம் என்பதாக நாம் பொருள் கொண்டால், நவாம்சத்தில் சுக்கிரன் மீனத்தில் இருக்க வேண்டும். அந்த நவாம்ச லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருக்க வேண்டும். நவாம்சத்தின் 3ஆம் பாவகத்தில் சனி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டம் நிறைந்தவராக இருப்பார் என்பதாக இதை எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். எனவே சுக்கிரன் நவாம்சத்தில் மீனத்தில் இருக்க வேண்டும். லக்னத்தின் 9ஆம் அதிபதி அதனுடன் சேர்ந்திருக்க வேண்டும். லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் சனி இருக்க வேண்டும் என்பது ஒரு எளிமையான புரிதல். ஆனால் இதை நாம் ராசி சக்கரத்தில் பார்க்கலாம். நிச்சயமாக நவாம்சத்திலும் இதை தேடி பார்க்கலாம். ஆனால் ராசி சக்கரத்தில் நேரடியாக இதை கொண்டு பொருள் சேர்க்க முடியாது. எனவே பரம உச்ச அம்சத்தில் சுக்கிரன் இருந்து என்பதாக இது சொல்வதால் ராசி சக்கரத்தில் இதை கொண்டு பொருள் கொள்வது எளிமையாக இருக்காது. ஆனாலும் இந்த நவாம்சத்துல்லிய ராசி என்ற விதத்தில் இதை பொருள் தேட முடியும். ஆனால் இந்த ஸ்லோகம் என்பது அம்சம் என்பதில் பார்ப்பதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது என்பதால் இதை நேரடியாக நாம் நவாம்சத்தில் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து மற்ற முக்கியமான அம்சங்களிலும் இதை பார்க்கலாம். எந்த அம்சம் என்பதாக பராசரர் இந்த இடத்தில் சொல்லாததால் நவாம்சத்தில் பார்ப்பது இன்றியமையாது. ஆனால் நவாம்சம் தவிர மற்ற அம்சங்களிலும் இதை தேடி பார்க்கலாம். எனவே சுக்கிரன் உச்சம் பெற்று 9ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்திருந்து 3ஆம் பாவகத்தில் சனி இருப்பது அதிர்ஷ்டம் என்பதை கொண்டு வந்து தருகிறது. பலவிதமான அதிர்ஷ்டம் அல்லது நன்மைகள் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 27 பார்ப்போம். இதே ஸ்லோகம் தாராச்சந்திரா, கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கிறது. தாராச்சந்திரா அவருடைய நூலில் ஒரு முக்கியமான மாற்றம் என்பது கிடைக்கிறது. அது இந்த ஸ்லோகத்தில் எந்த வயதில் நடக்கும் என்பதை முற்றி சொல்கிறது. குருனா சம்யுதே பாக்யே ததீஷே கேந்திர ராசிகே
விம்ஷத் வர்ஷாத் பரம் சைவ பகுபாகியம் விநிர்திஷேத் என்பதாக கிரீஷன் சர்மா அவருடைய நூல் சொல்கிறது. குருணா சம்யுதே பாக்யே ததீஷே கேந்திர ராசிகே த்ரிம்ஷத் வர்ஷாத் பரம் சைவ பகுபாகியம் விநிர்திஷேத். விம்சத் என்பது த்ரிம்ஷத் என்பதாக எழுதப்பட்டுள்ளது. இது அந்த எந்த வயது என்பதை முற்றிலுமாக மாற்றி சொல்கிறது. குருணா சம்யுதே, குருவுடன் சேர்ந்த, பாக்யே 9ஆம் பாவகம். எனவே பாக்ய என்பது அது 9ஆம் பாவத்தை சொல்கிறது. குருணா சம்யுதே என்பதால் குருவுடன் சேர்ந்த 9ஆம் பாவகம். எனவே 9ஆம் பாவகத்தில் குரு இருக்க என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஸ்லோகம் சற்றே வேறுபட்ட நடையில் அதை சொல்கிறது. குருணா சம்யுதே பாக்யே ததீஷே, அதன் அதிபதி. எனவே அந்த 9ஆம் பாவக அதிபதி கேந்திர ராசிகே, ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருக்க, 1, 4, 7, 10 என்று ஏதேனும் ஒரு கேந்திர பாவகத்தில் இருக்க. ராசி என்பதாக ஸ்லோகம் சொல்கிறது, ஆனால் பாக்ய என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். விம்ஷத் வர்ஷாத், விம்ஷத் என்பது விம்ச என்பது 20 சொல்லும். வருஷ ஆத் என்பதாக வருகிறது. எனவே 20 வயது துவங்கி என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். பரம் சைவ முழுவதுமாக, பகுபாகியம் பலவிதமான நன்மைகள் விநிர்திஷேத் சொல்லப்பட வேண்டும். எனவே குரு 9ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பாவகாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் 20ஆம் வயதில் இருந்து நன்மைகள் நடக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. அந்த 20 விம்ஷ என்பதற்கு பதிலாக த்ரிம்ச என்பதாக சொல்கிறது. எனவே 30 வயது துவங்கி 20க்கு பதிலாக 30ஆம் வயதிலிருந்து நன்மைகள் நடக்கும் என்பதாக அந்த தாரச்சந்திரா அவருடைய நூலில் சொல்கிறது. எனவே ஸ்லோகம் என்பது ஒரு மிகவும் எளிமையான ஒரு புரிதலை தருகிறது. 9ஆம் பாவகத்தில் குரு இருக்க வேண்டும், தொடர்ந்து அந்த அதிபதி கேந்திரத்தில் இருக்க வேண்டும். இது போன்று இருக்க 20 அல்லது 30ஆம் வயது எது சரியாக இருக்கிறது என்பதை நாம் ஜாதகங்களில் தேடி பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். 20ஆம் வயதிலிருந்து அவருக்கு பல நன்மைகள் நடக்கும். நான் இந்த 20 என்பது சரியானது என்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் 20 எனும் பொழுது அந்த வளர் லக்னம் என்பது 9ஆம் பாவகத்தில் நுழையும். 20ஆம் வயது துவங்கி என்பதால் 20 எனும் பொழுது வளர் லக்னம் 8 இருக்கும். அது 8 முடிந்து 9ற்குள் செல்கின்ற அந்த நேரத்தில் எனவே 20 எனும் பொழுது ஒரு சுற்று முடிந்து 2வது சுற்றில் 9ஆம் பாவகத்தை நோக்கி வளர் லக்னம் செல்லுகின்ற அந்த நொடியில் அல்லது அந்த கணத்தில் இருந்து அவருக்கு பல நன்மைகள் நடக்கும் என்ற விதமாக அந்த குரு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 20 என்பது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதல். 30 என்று சிந்திக்கும் பொழுது 2 சுற்றுகள் 24 முடிந்து 7ஆம் பாவகத்தில் வருகின்ற நேரம் அல்லது 6 முடிந்து 7 வருகின்ற நேரம் என்பதாக வரும். ஆனால் இது 9ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது என்பதால் வளர் லக்னம் அதை நோக்கி செல்கின்ற நேரத்தில் நன்மைகள் நடக்க துவங்கும் என்பது அந்த 20 என்பது சரியாக இருக்கிறது என்று நான் சிந்திக்கிறேன். ஆனாலும் இதை ஜாதகங்களில் தேடி பார்த்தால் மட்டுமே எது சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவிலும் பராசரர் முக்கியமான ஒரு சில விளக்கங்களை நமக்கு தந்திருந்தார். அதே போல இந்த சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி இந்த வயதில் இந்த பலன்கள் நடக்கும் என்பதை பல்வேறு விதிகளை பயன்படுத்தி நமக்கு சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த அப்பாவின் இறப்பு 9ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகத்தை அடிப்படையாக வைத்த 7ல் சூரியன் இருக்க, அந்த சூரியனுக்கு 7ல் சனி இருக்க, அல்லது 8ஆம் பாவகத்தை வைத்து வருகின்ற 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க, அதன் 7ல் சனி இருக்க என்பதான விளக்கங்கள் இந்த சூரியன் சனி சமசமமாக இருத்தல் என்பதை பற்றி, அது எந்தெந்த வயதில் எந்த விதமான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பக்கங்களில் பார்த்தோம். இந்த பலன்கள், அப்பாவை பற்றிய பலன்கள் முக்கியமாக நாம் துவாதசாம்சத்தில் தேட வேண்டும் என்பதையும் பார்த்தோம். என்னிடம் இந்த அனைத்து விதிகளையும் உறுதி செய்து பார்த்து கொள்ள ஜாதகங்கள் இல்லை. எனவே துவாதசாம்சத்தில் இது போன்ற நிலையில் இருக்கிறதா இல்லையா
அதே போல ராசி சக்கரத்திலும் அது போல இருந்து துவாதசாம்சத்திலும் இருந்தால் எப்படி என்பது போன்ற விளக்கங்களுக்கு பல்வேறு விதமான ஜாதகங்கள் இருந்தால் மட்டுமே அதை நாம் தேட முடியும். அந்த ஜாதகங்கள் என்னிடம் அனைத்து விதிகளுக்கும் கிடைக்கவில்லை. எனவே உங்களுக்கு அது போன்ற ஜாதகங்கள் இருந்தால் பகிருங்கள், அல்லது நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்து சரியாக இருக்கிறதா இல்லையா என்ற பின்னூட்டத்தையாவது தாருங்கள். எனவே இந்த விதிகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே அதனுடைய உண்மைத்தன்மை என்பது தெரிய வரும். எனவே அப்படி உண்மைத்தன்மை அதில் இருக்கிறது என்று தெரிந்தால் அடுத்து ஜாதக பலன்கள் சொல்வதற்கு அதை நினைவு வைத்துக் கொள்வது என்பதை நாம் செய்ய முடியும். ஆனால் இவற்றை பயன்படுத்தி பார்க்காமல் இது போல இருந்தால் இப்படி என்று நாம் மனதில் வைத்துக் கொள்ள நினைத்தால் அது பொதுவாக மறந்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் இது பற்றி ஆராய்ந்து உங்களுடைய கருத்துக்களை அல்லது ஜாதகங்களை தந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து ஆராய முடியும். அதே போல இந்த சுக்கிரன் அம்சத்தில் உச்சமடைவதும் 9ஆம் பாவக அதிபதி அதனுடன் சேர்ந்திருப்பதும் 1ஆம் பாவகத்தில் சனி இருப்பதும் நவாம்சத்தில் அல்லது நவாம்சம் என்பதாக அதை கருதலாம். ஆனால் ஸ்லோகம் அம்சம் என்று சொன்னது அது ஒரு மிகவும் ஒரு நல்ல அமைப்பு. அதே போல 9ஆம் பாவத்தில் குரு இருந்து 9ஆம் பாவக அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் 20ஆம் வயதில் இருந்து நன்மைகள் நடக்க துவங்கும் என்பதும் ஒரு முக்கியமான புரிதல். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். தொடர்ந்து நாம் ஜாதகங்களில் இந்த விதிகளை பயன்படுத்தி பார்ப்போம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்வோம் இந்த பயணத்தை. நன்றி, வணக்கம்.